எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த இண்டஸ்ட்ரி என்ன வந்து ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கும்னு ஆயிடுச்சு எனக்கு. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். புரியுது. அந்த மொமெண்ட் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப அழுதேன். ஏன்னா, அ ஸ்க்ரீன தவிர்த்து வெளியில ட்ராமா பண்ண எனக்கு தெரியாது. ம், ம், ம். அ கதையில நடிப்புக்காக பண்றது மட்டும் தான் என்னால முடியும். ரொம்ப ஹானஸ்ட்டா இங்க நிக்கணும்னு நெனைக்கிறேன். ரொம்ப அ ஆசையா இத பண்றேன் நானு. அ சினிமால இன்னும் பெருசா சம்பாதிக்க ஆரம்பிக்கல. இப்பதான் ஆரம்பிக்கிறேன். இப்பதான். ப்ளூ ஸ்டார்லேருந்து தான் அது மாறுச்சு. அ தேங்க்ஸ் டு ஜெய். ஜெய். எனக்கு ப்ளூ ஸ்டார்லேருந்து தான் அந்த புஷ் வந்தது. கட்டா குஸ்தி அத ஆரம்பிச்சு விட்டுச்சு. ப்ளூ ஸ்டார் அத எலிவேட் பண்ணி விட்டுச்சு. ஸோ அங்கருந்து தான் இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா பைசன் அப்போ ஐ லிட்டரலி சாட் ஹியர் இன் த சோஃபா. ஐ கடவுள பார்த்துட்டு நான் அழுதேன். அ அழுதுட்டு நான் சொன்னேன், "என்னோட கெரியருக்காக நான் அழுவுற அ கடைசி வாட்டி அத வச்சுக்கோ" அப்டின்னேன் நானு. இதுக்கப்புறம்லாம் என்னால முடியாது. ஏன்னா, இவ்ளோ ஹானஸ்ட்டா ஒரு விஷயத்த விரும்பி ஆசை ஆசையா பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீ இப்படி என்ன போட்டு பண்ணா என்ன அர்த்தம்? ம், ம். போயிடணும்லாம் நெனச்சேன் நானு. போதும் எனக்கு இது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு.